ஓகே, பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் சிவராமன், இயக்குனர், யூரோப் ஸ்டடி சென்டர். முதன்மையாக நம்ம பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி 29 ஜெர்மன் ஹையர் எஜுகேஷன் ஃபேர் சென்னையில் இருக்கக்கூடிய பார்க் ஹோட்டல் நம்ம நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஸோ ஜெர்மன் பல்கலைக்கழகங்கள் சென்னை வந்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு நிறைய மாணவர்களுக்கு ஜெர்மன் போய் படிக்க வேண்டும் என்பது ஆசை, கனவு. ஸோ இந்த கனவை நினைவு செய்யும் ஒரு விதமாக யூரோப் ஸ்டடி சென்டர் இந்த ஜெர்மன் ஹையர் எஜுகேஷன் ஃபேர் இந்த நடத்துகிறாங்க வரும் ஜனவரி 29 பார்க் ஹோட்டலில். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு அயல்நாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்பது ஒரு கனவு, ஒரு ஆசை. இது பார்த்தீங்கன்னா பணச்சுமையின் காரணமாக 95 விழுக்காடு மாணவர்கள் இந்த வாய்ப்பை அவங்க நிராகரிச்சிடறாங்க. ஸோ அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி இந்த ஐரோப்பிய அரசு பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் அல்லது கட்டணமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம் என்றால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கட்டண விகிதத்தில் அவங்க ஐரோப்பிய அரசு பல்கலைக்கழகம், முக்கியமாக ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் அவங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு நிச்சயமாக அவங்க பயன்படுத்திக்கணும். தட் இஸ் அயல்நாட்டு கல்வி அனைவருக்கும் சாத்தியம். அதாவது இளைஞர்களுக்கு உயர்தரமான கல்வி மிக குறைந்த கட்டணத்தில், இந்த ஒரு தலைப்பில் தான் இந்த ஜெர்மன் ஹையர் எஜுகேஷன் ஃபேர் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் இதில் உங்களுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் இருக்குது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் மாணவர்கள் படிக்கலாம். ஸோ யூரோப் ஸ்டடி சென்டர் அனைத்து மாணவர்களையும் இந்த பத்திரிகையின் வாயிலாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்குறோம். இந்த 29 அன்னைக்கு இந்த ஃபேரில் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டோம். இந்த கல்வி வழிகாட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தட் இஸ் 12வது படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், அதே மாதிரி அண்டர் கிராஜுவேஷன் பிஇ பிபிஏ இதை முடித்த மாணவர்கள், அதாவது யூஜி டிகிரி படிக்க விரும்புவர்களும் பிஜி டிகிரி இளநிலை முதுநிலை பட்டம் இதை படிக்க விரும்பும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 29th ஜெர்மன் ஹையர் எஜுகேஷன் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் சார். அதுதான் இந்த மெயின் மோட்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவங்க பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ்க்கு இப்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. சொல்லுங்க சார். பல்கலைக்கழகங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி கட்டணமே கிடையாது. அங்க இருக்க அரசாங்கமே முழு கல்வி கட்டணத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சில மதிப்பெண்கள், சில ப்ரொஃபைல்ஸ் உண்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ மற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைவா இருந்துச்சோ, இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய துறை ஜெர்மனில் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதர நாடுகள், இதர ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வீடன், நெதர்லாந்து, செக் ரிப்பப்ளிக் இந்த மாதிரி நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை நிச்சயமா அவங்க படிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சார், உலகத்தரம் வாய்ந்த கல்வி இந்திய கட்டணத்தை விட குறைவா அப்படின்ற மாதிரி நம்ம இதை டேர்ம் பண்ணலாம் சார். ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரைஸ் பண்ணுறோம். சொல்லுங்க சார். இல்லை சார், இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ஸ் கிட்ட நம்ம சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய மதிப்பில் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 200-300 யூரோஸ், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000